அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிராமத்து மனம் வீசும் மண்சட்டி கருவாட்டு குழம்பு தாங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்களை சொல்லிடுறேங்க. தாளிக்க கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு உரிச்சது 10 பல்லு, காஞ்ச மிளகாய் 4, கொத்தமல்லி தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், சின்ன வெங்காயம் 6, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது 2, தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி ஒரு துண்டு, 4 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் மண்சட்டி வச்சுட்டேங்க. மண்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகும் வெந்தயம் போடலாங்க. கடுகு போட்டிருக்கேன். வெந்தயம் 2 போட்டிருக்கேன். வெந்தயம் குளுமையவங்க, 2வது வாசமாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் 4 போடுறேன். பூண்டு உரிச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா, 10 பல்லு, அதை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்குறேங்க. அடுப்பை சிம்ல வச்சு வதக்குறேங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இல்லைங்களா, அதனால சிம்ல வச்சு வதக்குறேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு வதக்குறேன். ஓரளவு பூண்டெல்லாம் பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வதக்கணுங்க. அப்போதான் குழம்பு டேஸ்டாக இருக்கும் நமக்கு. ஓரளவு பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்து போட்டு வதக்குறேன். வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போடுறேங்க. போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குறேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குறேன். இஞ்சி பூண்டு விழுத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து விழுத அரைச்சிருக்கேன்னு அந்த விழுதை சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அந்த விழுதை சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நமக்கு ருசியாக கிடைக்கும். இப்போ அப்படியே ஒரு காயாக போடும்போதே சொல்லிடுறேங்க என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்றதை இப்போ சொல்லிடுறேன். எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேங்க. கத்திரிக்காய் 100 கிராம், முருங்கை 1, வெண்டை 100 கிராம், கொடமிளகாய் 100 கிராம், மாங்காய் சின்னது 1 எடுத்துக்கிட்டேன், ரெட் முள்ளங்கி ஒரு 100 கிராம். இப்போ மாங்காய் சேர்க்குறேன் பாருங்கள். வாழைக்காய் சின்னது 1 எடுத்துக்கிட்டேன், உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம், மொச்சை ஒரு 150 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2.5 தேக்கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க, புளி ஒரு 75 கிராம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன், வாழை கருவாடு ஒரு 200 கிராம். எல்லா காய்களும் சேர்க்குறாங்க. ரெட் முள்ளங்கி பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா. ரெட் முள்ளங்கி ஒவ்வொரு காயாக சேர்த்து வதக்குறேங்க. அப்புறம் வெண்டைக்காய் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கிட்டே வரேங்க. இந்த காயெலாம் நல்லா வதங்கணுங்க. காய் வதங்கினாதான் குழம்பு ருசியாக கிடைக்கும் நமக்கு.
இந்த காயெல்லாம் நல்லா மூடி போட்டே வதக்க போகிறேங்க. காயெல்லாம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ற மாதிரி கிளறி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து வதக்குறேங்க. காய் நல்லா செவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் காய்களை வதக்கணும். எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இந்த காய்கள்லாம் எல்லாம் சேர்க்கும் போது குழம்பு நமக்கு நல்ல ருசியாக கிடைக்குங்க. மூடி போட்டு வதக்குறேன். மூடி போட்டு வதங்கும் போது நல்லா காய் வதங்கிடுங்க. ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ பண்ணி வதக்கிட்டு இருக்கேங்க மூடி போட்டு. அந்த மூடி போட்டு காய் வேகிற நேரத்தில் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, 75 கிராம் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூளை சேர்க்குறேங்க. சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ கரைச்சலை வந்து குழம்புல ஊற்றுறேங்க. மிளகாத்தூள் புளி கரைச்சலை வந்து வெந்த காயில் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கிளறணுங்க. காய், புளி கரைச்சல், மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா சேரணுங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டுருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா காயெல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, உப்பு குறைவாக இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு கொதிக்கணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடணுங்க. தளன்னு கொதிக்குது பாருங்க குழம்பு. அப்போதான் அந்த மிளகாய் நெடிலாம் போகுங்க. அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். பதினஞ்சு நிமிஷமா கொதிக்குதுங்க குழம்பு. நல்லா பதம் வந்துடும் பாருங்க. நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க. இப்போ வேக வச்சிருந்த மொச்சையை அதில் சேர்க்குறேங்க. குழம்பு ஓரளவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க மொச்சை சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லைங்களா மொச்சை, அதனால் குழம்பு நல்லா பதத்துக்கு வரும்போது தான் மொச்சை சேர்க்கணும். மொச்சை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருந்ததுன்னா கூட போதுங்க. ஓரளவு நல்லா மிக்சிங் ஆகிடும். இப்போ கருவாடு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வாழை கருவாடு 200 கிராம், அதை சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சுண்டன குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க. இந்த வாழை கருவாடை இந்த குழம்புல போடுறேங்க. கமகமான வாசம் வருதுங்க. ருசியும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கிராமத்து முறைப்படி மண்சட்டியில் வைக்கிற கருவாட்டு குழம்புனுடைய ருசியே தனிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கருவேப்பிலை தூவி இறக்கிட்டேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நன்றி, வணக்கம்.